ஸ்டாலின் அமெரிக்கா சென்ற மறுநாளே உதயநிதியின் செயல்பாடு உச்சக்கட்ட பரபரப்பில் தமிழகம். அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அந்த வகையில் மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் 34 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அப்போதே முதலமைச்சரின் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது அவருக்கு பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் திருச்சி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என முதல் தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து திமுக மாவட்ட செயலாளர் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அவருக்கு அமைச்சர் மெய்யநாதனிடம் இருந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை ஒதுக்கப்பட்டது. மேலும் சிறப்பு திட்ட அமலாக்கம், வறுமை ஒழிப்பு, ஊரக கடன் ஆகிய துறைகள் கூடுதலாக அவருக்கு வழங்கப்பட்டது. இதனால் அமைச்சர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்தது. மேலும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழக அமைச்சரவையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாமல் இருந்து வருகிறது. மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என கருத்துக்கள் தீவிரமாக பரவி வந்தது. ஆனால் இவை அனைத்திற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பம், நிச்சயம் பதவியேற்பார் என பேசினார். அதேபோன்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு வருங்காலத்தில் பல வளர்ச்சிகளை அடைய உள்ளது. அதே சமயம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்று தொடர்ந்து மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும். இந்த நிகழ்வு விரைவில் நடைபெற வேண்டும் என்று நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தொண்டர்கள் மக்களின் விருப்பம் என கூறினார். மேலும் தமிழ்நாடு அமைச்சர் மூர்த்தி மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து தீவிரமாக செயல்பாற்றி வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை போன்று விறுவிறுப்பாகவும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செயலாற்றி வருகிறார். ஆகையால் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்க வேண்டும் என தனது கோரிக்கையை முன்வைத்தார். அது மட்டுமில்லாமல் கடந்த சில மாதங்களாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இடத்தில் இருந்து கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். பேரிடர் காலங்களில் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து பல திட்டங்களை வகுத்துள்ளார். தற்போது கூட முதலமைச்சர் வெளிநாடு பயணம் சென்ற பிறகு தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார். ஆகையால் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்லாத குறையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிரப்பி வருகிறார். விரைவில் துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் முடிந்து மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வரும்போது துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக அறிவாலய வட்டார தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது.